வாசிப்போம் இந்த நாளின் செய்திக்காக. அதை 19வது அதிகாரம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 4வது வசனத்தை வாசிப்போம். யோசபாத் எருசலேமிலே வாசமாயிருந்து திரும்ப பெயர்செபா தொடங்கி எப்பிராயிம் மலை தேசம் மட்டுமுள்ள ஜனத்திற்குள்ளே பிரயாணமாய் போய் அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்ப பண்ணினான். ஆங்கிலத்தில் வாசிப்போம். ஆமென். ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். வாசித்த இந்த வசனத்தில் இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிந்திருக்கும் இல்லையா? நம் 19:1 வாசித்தோம். யோசபாத் திரும்ப சமாதானத்தோடு என்ன செஞ்சாரு? யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமில் உள்ள தன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வந்தான் அப்படி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அதுக்கு அடுத்தது திரும்பி வந்த பிற்பாடு இந்த 4ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், திரும்ப பெயர்செபா தொடங்கி. அப்போ மறுபடியும் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அங்க ஒரு திரும்ப ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்குள்ளாக அங்க போகிறார். அப்போ நம்ம வாசித்திருக்கிறோம் ஏற்கனவே போன வாரம் பார்த்தது போல, உபதேசிக்கிறவர்களை அவன் தேசத்தில் என்ன செய்தான்? பட்டணங்கள் கிராமங்கள் தோறும் உபதேசிக்கிறவர்களை ஏற்படுத்தினான் இல்லையா? கர்த்தருடைய வசனங்களை உபதேசிக்கிற உபதேசிமாரை ஏற்படுத்தினான். இதன் நிமித்தமாக கர்த்தருடைய பயங்கரம் தேசத்தில் உண்டாயிருந்தது. எதிரிகள் யாரும் அவனை மேற்கொள்ள முடியாதபடிக்கு இருந்தான் இல்லையா? அப்படி பலமாக கர்த்தருடைய செயல் அங்கு காணப்பட்டது. இது இவருடைய முந்தின காரியம் வாழ்க்கை. இரண்டாவது, இவர் இப்போ ஒரு திரும்பவும் எருசலேமுக்கு வந்த பிற்பாடு இது 4ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறது போல திரும்ப பெயர்செபா தொடங்கி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மனம் திரும்புதல். புரியுதா? இப்போ மனம் திரும்புதல், இப்போ ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளாக அவன் வருகிறான். புரியுதா? இப்போ ஏன் இந்த மனம் திரும்புதல் அவனுக்கு வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முந்தின அந்த எருசலேமுக்கு திரும்பி வந்த பிற்பாடு தீர்க்கதரிசி அங்க ஒருத்தர் வர்றாரு. யாரு? இப்ப 2ஆம் வசனத்துல, அப்பொழுது அனானியின் குமாரனாகிய யெகூ ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் ஆகிலும் நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்தில் காணப்பட்டது உண்டு என்றான். ஏன் கர்த்தர் எருசலேமுக்கு இவரை திரும்ப வர பண்ணினார்? ஏன் இவருடைய உயிர் காக்கப்பட்டது? ஏன் இவருக்கு வரவிருந்த மரணத்திலிருந்து தப்புவிக்கப்பட்டார் என்பதற்கு யெகூ என்கிற ஞான திருஷ்டிக்காரன் அதற்கு விளக்கத்தை கொடுக்கிறார். புரியுதா? அப்ப விளக்கத்தை கொடுத்த போது இவருக்கு உணர்வு வந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இவரை மரணத்தினின்று தப்புவிக்கப்பட்டதன் நிமித்தமாக அந்த மரணத்திலிருந்து கர்த்தர் இவனை தப்புவித்தார் என்பதை ஞான திருஷ்டிக்காரனாகிய யெகூ மூலமாய் அறிந்து கொண்ட போது இவருக்கு இப்ப என்ன உண்டாயிற்று? உணர்வு உண்டாயிற்று. ஹல்லேலூயா. உணர்வு உண்டானது நிமித்தமாக இவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனம் திரும்பினான். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுக்கிற ஒரு அனுபவம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு இல்லையா? ஆனா உண்மையிலேயே மனம் திரும்புதல் என்பது ஒரு நாள் நடக்கக்கூடிய காரியம் அல்ல. ஒரு நாள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுகிற காரியம் அல்ல. மனம் திரும்புதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் நடக்க வேண்டிய ஒரு காரியம், ஒரு ஆவிக்குரிய காரியம். அது இப்போ யோசபாத் ஒரு தவறை செய்து அந்த தவறிலிருந்து கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் காக்கப்பட்டு திரும்ப எருசலேமுக்கு வந்த போது நீர் இதனால் காக்கப்பட்டீர் என்று அவன் கேள்விப்பட்ட போது இவனுக்குள்ள என்ன உண்டாயிற்று? ஒரு மனம் திரும்புதல் உண்டாயிற்று. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணி இருக்கிறேன் இல்லையா? யெகூ சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, துன்மார்க்கனுக்கு நீர் என்ன எப்படிப்பட்டவராய் இருந்தீர்? துணை நின்றீர்.
கர்த்தருக்கு விரோதமாக நீர் செயல்பட்டீர், ஆனாலும் கர்த்தர் உமக்கு ஜீவனை தந்தார் என்று சொல்லி இவன் கேள்விப்பட்ட மாத்திரத்தில் இப்ப இவர் என்ன செய்யறார்? யோசபாத் என்ன செய்கிறார் அப்படின்னா, திரும்ப பேர்சபா தொடங்கி, ஹல்லேலூயா, நல்லா புரியுதா உங்களுக்கு? அப்போ திரும்ப அப்படின்னா மனம் திரும்பி என்ன செய்கிறாரு? முதலாவது அவர் தேசம் எங்கிலும் நம்ம முதல்ல பார்த்தோம் உபதேசிமாரை ஏற்படுத்தி வைத்திருந்தார். ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இவரே புறப்பட்டு போனார். ஹல்லேலூயா, புரியுதா? அப்போ மனம் திரும்புதல் எந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில கிரியை செய்து பாருங்க. அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய நன்மை செய்திருக்கிறார், ஒரு பெரிய ஆபத்திலிருந்து கர்த்தரை காப்பாற்றி இருக்கிறார், இவ்வளவு பெரிய ஆபத்து எனக்கு வர இருந்தது, ஆனால் கர்த்தரனை காத்திருக்கிறார் என்கிற அந்த உணர்வு இவனுக்கு வந்தபோது, இப்போ உபதேசிமார் தேசத்தில் இருந்தாலும், உபதேசிக்கிறவர்கள் தேசத்தில் இருந்தாலும், நியமிக்கப்பட்டிருந்தாலும், உபதேசிக்க கூடியவர்கள் அந்த தேசத்தில் காணப்பட்டிருந்தாலும், இவர் என்ன செய்யல? அவர்களிடத்துல சொல்லி அனுப்பல, இவரே புறப்பட்டு போய், ஹல்லேலூயா, இவரே என்ன செய்கிறார் அந்த இடத்துல? நல்ல திரும்ப வாசிங்க அந்த வசனத்தை. திரும்ப பெயர்சபா தொடங்கி எப்ராயிம் மலை தேசம் மட்டுமுள்ள, யாரு பிரயாணமா போறது? நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு ராஜா, தேசத்தினுடைய ராஜா, புரியுதா? அந்த தேசத்துக்கு ராஜாவா இருக்கிறவர், அவருக்கு கீழே எத்தனையோ உபதேசிகள் இருந்தார்கள், எத்தனையோ லேவியர்கள் இருந்தார்கள், எத்தனையோ ஆசாரியர்கள் இருந்தார்கள். ஆனா யாருக்கும் கட்டளை கொடுக்காமல், யாருக்கும் அதை செய்யும்படி சொல்லாமல் அவனே புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. சில நேரத்துல ஆண்டவர் ஒழுங்கா சொல்லிட்டே இருப்பார், நீ ஊழியத்தை செய்யுங்க, நீங்க ஊழியத்தை பண்ணுங்க, என்னுடைய உபதேசத்தை நீங்க செய்யுங்க, நீங்க என்னுடைய சுவிசேஷத்தின் வேலையை செய்யுங்க, என்னுடைய ஊழியத்துக்கு நீங்க ஊழியத்தை செய்யுங்க. ஆண்டவர் அநேக முறைகள்ல சொல்லுவார். நம்ம என்ன செய்ய மாட்டோம்? செவி கொடுக்க மாட்டோம். புரியுதா? அப்படி செவி கொடுக்காமல் இருக்கிற நேரத்துல ஆண்டவர் திடீரென்று ஒரு மரண பயத்தை காட்டுவார், இல்லைன்னா ஏதோ ஒரு சூழ்நிலைக்குள்ள கொண்டு போவார். இப்ப நமக்கு உணர்வடைந்து, இப்ப யோசபாத் என்ன செய்கிறாரு? தன்னுடைய ஆட்களை அனுப்பாமல், தன்னுடைய ஊழியக்காரர்களை அனுப்பாமல் என்ன செய்யறார்? அவரே புறப்பட்டு போய், ஹல்லேலூயா, அவரே ஊழியத்தை செய்கிறார். அவரே தன் ஜனங்களிடத்தில் இறங்கி போய், அவரே தன் ஜனங்களுக்கு முன்பாக போய், வேதம் சொல்லுகிறது, ஜனங்களுடைய இருதயத்தை யாருக்கு நேராக திருப்பினார்? கர்த்தருக்கு நேராக, இல்லையா? தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்ப பண்ணினான். ஹல்லேலூயா. ஜனங்களை கர்த்தரிடமாய் திரும்ப பண்ணினான். இப்ப ஊழியம் யாரே செய்கிறார்? கடைசியில அவரே ஊழியத்துக்கு இறங்கிட்டார். ஹல்லேலூயா. உபதேசிமாரை அனுப்பாமல், ஆசாரியர்களையும் லேவியர்களையும் அனுப்பாமல் அவரே ஊழியத்துக்கு ஃபீல்டுக்குள்ள இறங்கி போயிட்டார். அப்ப முதலாவதாக அவர் செய்த காரியம் என்ன? மனம் திரும்பி தன் ஜனங்களுடைய இருதயத்தை கர்த்தரிடத்துக்கு நேராக திரும்ப பண்ணினான். அவனே போய் இறங்கி போய் அந்த வேலையை செய்தான். அடுத்தது நீங்க வாசிக்கும் போது 6வது வசனத்தை வாசிங்க. அவன் நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், நீங்கள் மனுஷனுடைய கட்டளையினால் அல்ல, கர்த்தருடைய கட்டளையினால் அவர் உங்களுடனே இருக்கிறார். 7ஆம் வசனம். ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது, எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்துங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகதாட்சியமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்திலே செல்லாது என்றான். இப்போ தேசத்தினுடைய நியாயாதிபதிகளை பார்த்து என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்க கர்த்தருடைய காரியத்தில் நியாயம் விசாரிக்கும்படியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க எப்படி செய்யணும்? கர்த்தருக்கு பயந்து இந்த ஊழியத்தை நீங்கள் செய்வதற்கு கவனம் உள்ளவங்களா இருங்க. கர்த்தரிடத்தில் என்ன கிடையாது? பட்சபாதமும் கிடையாது, பரிதானமும் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் என்ன கிடையாது? பட்சபாதமும் கிடையாது. கர்த்தரிடத்தில் அடுத்து என்ன கிடையாது? பரிதானம் என்னது? லஞ்சம் கொடுத்தும் அவர் என்ன செய்ய முடியாது? லஞ்சம் கொடுத்து என்ன செய்ய முடியாது? காரியத்தை சாதிக்க முடியாது. இப்ப மனுஷனிடத்துல போகும்போது காரியம் சாதிக்கணும், நம்ம என்ன செய்வோம்?
இப்போ நீங்க ஊருக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு ஏதாவது காரியம் சாதிக்கணும், என்ன பண்ணுவான்? கிஃப்ட் இல்லையா? இல்லைன்னா என்ன செய்வாங்க? அண்டர் த டேபிள் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு போங்க, இல்லைன்னா என் பிஏவை பாருங்கம்பார் இல்லையா? இல்லைன்னா எங்கள் பிஏ வந்து உங்களுக்கு சொல்லுவார் அப்படின்பா. என்ன சொல்லுவார் பிஏ வந்து? கையை நீட்டுவார் அவருடைய. அப்போ காரியம் சாதிக்கணும், உலக பிரகாரமாய் காரியம் சாதிக்கணும்னு சொன்னா அங்க பரிதானம் கொடுத்து என்ன செய்கிறோம்? நடத்துகிறோம். ஆனா யோசபாத் நியாயாதிபதிகளை பார்த்து சொல்றாரு, கர்த்தரிடத்தில் பரிதானம் என்ன செய்யாது? செல்லாது. ஹல்லேலூயா. பரிதானம் வாங்காதிருப்பீர்களாக என்று சொல்லி அநேக இடங்களில் வேதம் சொல்லுகிறது. புரியுதா? அப்படித்தானே? வாசிச்சிருக்கீங்களா? பரிதானம் கர்த்தரிடத்தில் செல்லுபடி ஆகாது. உலக பிரகாரமாக எதையோ ஒன்றை கொடுத்து கர்த்தருடைய அதாவது செயலை நம்ம மாற்ற முடியுமானால் அது சாத்தியமே கிடையாது. அதான் சொல்ல பரிதானம் கர்த்தரிடத்துல கிடையாது. அப்போ நியாயம் செய்கிற நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்க நீங்க கவனம் உள்ளவர்களாக இருங்கள். விசுவாசிகளை பார்த்து இந்த காலவேளை நான் சொல்றேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எல்லாருக்கும் மிக அவசியம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மிக அவசியம். நம்ம வாழ்க்கையில் இந்த நாட்கள்ல அநேகர் விசுவாசிகளாக இருக்கிறோம், பலர் விசுவாசிகளாக இருக்கிறோம், ஏராளமான விசுவாசிகள் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு விசுவாசிகளை விட்டு காணாமல் போன விஷயம் என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போனது. இன்னைக்கு பெந்தேகோஸ்துன்னு சொல்றவங்களே பரிதானம் வாங்குறாங்க. புரியுதா? ஆவிக்குரிய சபைக்கு போகிறவங்களே இன்னைக்கு லஞ்சம் வாங்குறாங்க. அப்படிதானே? பார்த்திருக்கீங்களா? நீங்க எல்லாம் ஒரு கிறிஸ்தவங்களா? நீங்க எல்லாம் லஞ்சம் வாங்குறீங்களே? நீங்க எல்லாம் ஒரு கிறிஸ்தவர்களா? நீங்க எல்லாம் வேதக்காரங்களா? இல்லையா? ஒரு காலத்துல வேதக்காரங்கன்னா போய் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு காலத்துல வேதக்காரங்கன்னு லஞ்சம் வாங்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஒரு காலத்துல வேதக்காரங்கன்னு சொன்னா இப்படி எல்லாம் ஏமாத்த மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதெல்லாம் தலைகளை மாறி நடக்குது. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அடுத்தது வாசிங்க, 9வது வசனம். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து செய்ய வேண்டியது என்னவென்றால், என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து செய்ய வேண்டியது என்னவென்றால். இங்க திரும்பவும் சொல்றாரு என்ன செய்யணுமா? இது யாருக்கு சொல்றாரு அப்படின்னா, 8ஆம் வசனம் நீங்க வாசித்தீங்கன்னா, யோசபாத் லேவியரிலும் ஆசாரியரிலும் இஸ்ரவேலருடைய வம்ச தலைவரிலும் சிலரை, ஆமா, லேவியர்கள் ஆசாரியர்கள் வம்ச தலைவர்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து செய்ய வேண்டியது. ஹல்லேலூயா. வழக்கமா ஒரு அரசன் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா என்ன பேசுவாங்க? என்ன பேசுவாங்க? அரசாட்சியை குறித்து இல்லையா? அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணலாம், இந்த ஊரை டெவலப் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், இந்த ஊரை கிளீன் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், ஜனங்கள் எல்லாரையும் ஒழுங்காக்குறதுக்கு என்ன பண்ணலாம், இப்படிதானே நம்ம பேசுவாங்க. ஆனா யோசபாத் என்ன சொல்றாரு? யாரையெல்லாம் அவர் நியமிக்கிறாரோ, அதிகாரத்துக்கு என்று நியமிக்கிறாரோ, அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுடைய இருதயத்தில் காணப்பட கடவது. ஹல்லேலூயா. அவன் சொன்னது எல்லாமே எனக்கு பயப்படுங்கன்னு சொல்லல, ராஜாவுக்கு நீங்கள் கீழ்ப்படிங்கன்னு சொல்லல, ராஜாவுக்கு நீங்க பயப்படுங்கன்னு சொல்லல. அவர் சொல்றது எல்லாரும் கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? பயந்து ஊழியம் செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பயந்து ஊழியம் செய்யுங்க. இப்போ அடுத்தது 11ஆம் வசனத்தை வாசிங்க. ஆசாரியனாகிய அமரியா எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராய் இருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார். பிரைஸ் தி லார்ட். ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும், இஸ்மவேல் குமார் செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான
நியாயாதிபதிகள். இப்படி எல்லாவற்றையும் சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீங்கள் திடமனதா இருந்து காரியத்தை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் காணப்படுவோம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அந்த உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஹல்லேலூயா. நீங்க நோவாவை நீங்கள் படிப்பீங்கன்னு சொன்னா அங்க வேதத்துல வாசிக்கிறோம், நோவா நீதிமானும் உத்தமனும் தன் காலத்தில் கர்த்தருக்கு பயந்தவனுமாக இருந்தான். புரியுதா? நோவாவை குறித்து ஆண்டவர் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது வேதம் என்ன சொல்லுகிறது? நோவா உத்தமனும் நீதிமானுமா இருந்தான். அப்படித்தானே வாசிக்கிறோம். வாசிங்க 6ஆம் அதிகாரத்துல. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவாவை குறித்து வேதம் என்ன சொல்லுது? நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அப்போ அன்னைக்கு வாழ்ந்த காலம், அன்னைக்கு இருந்த காலம், பூமி எல்லாம் எப்படி இருந்தது? கம்ப்ளீட்டா கரப்ட் ஆகி போயிருந்தது இல்லையா? வேதம் சொல்லுகிறது எல்லாம் சீர்கெட்டு போயிருந்தது. பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் எப்படி சீர்கேடுகளை நடத்தி கொண்டிருந்தார்கள். அன்று சீர்கெட்டு போயிருந்த அந்த உலகத்தில் நோவா எப்படிப்பட்டவரை காணப்பட்டாரு? உத்தமனாய் நீதிமானாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. அப்ப நோவா ஏன் காக்கப்பட்டாரு? நோவா ஏன் அந்த ஜலத்தில் காக்கப்பட்டார்? அவன் உத்தமனாய் இருந்தது நிமித்தமாக, அவன் நீதிமானாய் இருந்தது நிமித்தமாக. ஹல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, அன்று நோவா வாழ்ந்த காலத்தில் அந்த உலகம் முழுமையாக கரப்டாய் இருந்தது. புரியுதா? எந்த பக்கமும் நீதி நியாயம் கிடையாது. ஜனங்கள் அவனவன் தன் விருப்பம் போல எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தான், மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் எந்த ஒரு சீர்கேட்டிலும் நோவா தன்னை ஈடுபடுத்தாமல் எப்படி இருந்தாவன்? உத்தமனும் நீதிமானுமாக இருந்தான். ஹல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட உத்தமனா இருந்த நோவாவை கர்த்தர் என்ன பண்ணாரு? பெருவெள்ளம் வந்தபோது நோவாவையும் குடும்பத்தையும் அழிவுக்கு ஒப்பு கொடாமல் கர்த்தர் காத்து கொண்டார். அதான் யோசபாத் சொல்றாரு, உத்தமனுக்கு கர்த்தர். ஆண்டவர் சொல்றது என்ன? நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷர்கள் இல்ல, நம்ம இன்னைக்கு ஒரு பெரிய கரப்டட் வேர்ல்டுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லைன்னு சொல்லிட முடியுமா? நீங்க சொல்லிடலாமா? என்ன நாங்க ரொம்ப ஸ்மூத்தா நல்ல ஒரு உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு. எந்த பக்கம் திரும்பினாலும் கரப்ஷன் இருக்கு, அப்படிதானே? சீர்கேடுகள் இருக்கிறது. நம்ம இன்னைக்கு பாவத்தினுடைய பெருக்கம் எந்த அளவுக்கு அப்படின்னா, நம்ம வாய் கொண்டு சொல்ல முடியாத அளவுக்கு வாய் கூசி போகும். அந்த அளவுக்கு பாவம் என்ன செய்திருக்கிறது? உலகத்தில் பெருகி கொண்டிருக்கிறது, பெருகி இருக்கிறது. எங்கேயோ ஏதோ ஒரு செய்தியில கேள்விப்பட்ட சம்பவங்கள் நம்மை சுற்றி நடக்க ஆரம்பிச்சிருச்சு, அப்படிதானே? நம்ம பக்கத்து வீட்டில் நடக்க ஆரம்பிக்குது, நம்ம ஊருக்குள்ள நடக்க ஆரம்பிக்குது. புரியுதா? நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம ஊருக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு இருக்கும். தைரியமா நம்ம ஊருக்குள்ள ஆட்கள் நடமாடுவாங்க, ஊருக்குள்ளேயே. ஏன்னா ஊர்ல இருக்க எல்லாரும் அப்படி ஒரு யூனிட்டியா இருந்தாங்க. ஒரு கிராமத்தை எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அந்த கிராமத்துக்குள்ள வெளியாள் ஈஸியா என்ன செஞ்சிட முடியாது, வந்துட்டு போயிட முடியாது. யாராவது ஒரு வெளியாள் வந்துட்டாங்கன்னா என்ன செய்வாங்க? எதுக்கு வந்தீங்க, யாரை பார்க்க வந்தீங்க, எங்க வந்தீங்க, நீங்க எங்க, இதெல்லாம் விசாரிப்பாங்க. கிராமத்துல இருந்து வந்ததுன்னா நான் சொல்றேன், புரியுதா? அந்த கிராமத்தில் உள்ள ஜனங்கள் அந்த கிராமத்துக்குள்ள சுதந்திரமா சுத்திட்டு இருந்தான். ஆனா இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரன் நம்ப முடியல. இப்போ நம்ப முடியறது இல்ல. நம்ம பக்கத்துல அடுத்த வீட்டுல இருக்கவங்க கூட நம்மளால என்ன செய்ய முடியறது இல்ல, நம்ப முடியறது. அப்படிப்பட்டதான ஒரு கடினமான உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? நோவா இப்படிப்பட்ட உலகத்துல தான் வாழ்ந்தார். ஆமென். ஆனா நோவா கர்த்தருக்கு பயந்து நீதிமானாகவும் உத்தமனாகவும் இருந்தான். அன்று வந்த பெருவெள்ளத்தில், அன்று வந்த அழிவில் நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டது. அப்ப ஆண்டவர் என்ன நமக்கு சொல்றாரு? நீ என்ன சூழ்நிலை சுற்றி நடக்கிறது எப்படி வேணாலும் நடக்கட்டும், ஆனா உங்க உத்தமத்தை விட்டு நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, விலகி போயிடாதீங்க. ஒரு காலம் வரும்போது, ஒரு சூழ்நிலை வரும்போது நம்மை கர்த்தர் பாதுகாக்க வல்லவர். விசுவாசிக்கிறீங்களா? அதான் யோசபா சொல்ற, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமமா நடக்கிறவர்களை கர்த்தர் கவனமா கவனிப்பார். ஹல்லேலூயா.
யாராவது இந்த பூமியில உத்தமர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா அதை கர்த்தர் கூர்ந்து கவனிக்கிறவர்களாக இருக்க. அவருடைய கண்கள், கர்த்தருடைய கண்கள் அந்த உத்தமத்தில் நடக்கக்கூடிய மனுஷர் மேலேயே இருக்கும். அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அபிமெலேக் என்கிற ஒரு ராஜா இல்லையா? அபிமெலேக் என்கிற ராஜா படிச்சிருக்கீங்களா? படிச்சிருப்போம் இல்லையா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் நீங்க திருப்பினீங்க அப்படின்னு சொன்னா 20வது அதிகாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா 5-6 வாசிங்க. அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். யார்கிட்ட யாரு சொன்னது? அபிமெலேக்கு யார்கிட்ட சொல்றாரு? எங்க ஒரு மனுஷன் கர்த்தரிடத்தில் இப்படி செய்ய சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஆண்டவர்கிட்ட போய் நின்று, ஆண்டவரே நான் உத்தமனாதான் இதை செஞ்சேன், உத்தம இருதயத்தோடு இதை செஞ்சேன் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? நம்ம அந்த அளவுக்கு உத்தமர்களா இருக்கிறோமா? பட் ஆனா இந்த அபிமெலேக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி அவன்கிட்ட பேசுறார். பேசும்போது அபிமெலேக்கு தேவனை பார்த்து சொல்றான் இல்லையா? 3ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி. அப்போ தேவன் என்ன செய்கிறார்? அபிமெலேக்க சந்திக்கிறார். சந்திக்கிற மாத்திரத்துல அபிமெலேக்கு தேவனை பார்த்து சொல்றாரு, நான் செய்தது உத்தம இருதயத்தோடும், அடுத்தது என் கைகள் எப்படிப்பட்டதா இருந்தது? சுத்தமான கைகளோடு இருந்தது. உங்க கைகளை தேவனுக்கு நேராக விரித்து இந்த கைகள் சுத்தமா இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. உங்களால கையை உயர்த்தி சொல்ல முடியுமா, என் கை சுத்தமா இருக்கு ஆண்டவரேன்னு? அப்ப எதுல நம்ம உத்தம குணத்துல இல்லாம இருக்கிறோம்? எதுல என் கை சுத்தம் இல்லாம இருக்குது? அதை விட்டு விலகுங்க. ஆண்டவருக்கு முன்பாக நின்று கைகளை உயர்த்தி சொல்ல முடியுமா என்னால? என் கைகள் சுத்தம் இருக்கு ஆண்டவரே, உத்தம இருதயத்தோடு நான் இதை செய்தேன். அபிமெலேக்கு சொன்னார். ஹல்லேலூயா. இனி தேவன் யாருக்காக தரிசனத்தில் வந்தார்? ஆபிரகாமுக்காக வந்தாரு. அதே நேரம் இவனுடைய உத்தம குணமும் என்ன செஞ்சிடக்கூடாது? அபிமெலேக்குடைய உத்தம குணமும் கெட்டு போயிடக்கூடாது என்பதை தேவன் கவனித்துக் கொண்டே இருந்தார். நல்லா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இப்ப அபிமெலேக்கு சாராயை அழைக்கிறார். இவர் எப்போ சாராயை அழைத்தாரோ அப்பல இருந்து யாருடைய கண்கள் அபிமெலேக்கு மேல வந்துருச்சு? கர்த்தருடைய கண்கள் அபிமெலேக்க கவனிச்சுக்கிட்டே இருக்குது. சாரா எங்கெல்லாம் போறாங்களோ கர்த்தருடைய கண்கள் சாராய் மேலையும் இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் மறைஞ்சு மறைஞ்சு செய்யலாம், ஆனா நம்மை பார்க்கிற ஒரு தேவன் உண்டு. என் உத்தம இருதயத்தோடு நான் இதை செய்தேன்னு சொல்லி கர்த்தருக்கு முன்பாக ஒரு மனுஷன் சொல்லுவான், ஆனால் அவனே உத்தமன். ஹல்லேலூயா. நோவா சொல்லல நான் உத்தமனா இருந்தேன்னு சொல்லி, ஆனா கர்த்தர் சொன்னார் நோவாவை குறித்து, அவன் உத்தமனும் நீதிமானுமா இருக்கிறான். ஹல்லேலூயா. யோபுவை குறித்து வேதம் சொல்லுதான், யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். யோபுவை குறித்த டெஸ்டிமனி. ஆமென். இப்படிப்பட்ட டெஸ்டிமனி நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரா? உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு பயப்படுகிறவனும் விலகுகிறவனும் பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனும் தேவனுக்கு பயப்படுகிறவனுமாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட முடியுமா? ஹல்லேலூயா. அப்போ அபிமெலேக்கு சொன்னது ஒரு வகையில், அபிமெலேக் சொல்றாரு சுத்த கைகளோடும், வாசிங்க அந்த வசனத்தை, சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று. இப்ப அபிமெலேக் சொன்னாரா? ஆண்டோட ரீப்ளை பாருங்க, 6வது வசனம். அப்பொழுது தேவன் உத்தம இருதயத்தோடே நீ இதை செய்தா என்று. புரியுதா உங்களுக்கு? அப்போ நான் உத்தம இருதயத்தோடு சுத்தமுள்ள கைகளோடு செய்தேன்னு கர்த்தருக்கு முன்பாக தூக்கி உயர்த்தி சொன்னது ஒரு பக்கம் இருந்தாலும் அப்ரிசியேஷன் வந்துச்சு பாருங்க. ஒருவேளை அங்கு மாறி இருந்திருந்தா ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, நீயும் பெரிய உத்தமன், உன்னுடைய உத்தமத்தை எனக்கு தெரியாதா? அப்படி சொல்லியிருக்கணும்ல. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன்னுடைய உத்தமத்தை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப இந்த உத்தம இருதயத்தோடு நீ செய்தாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அடுத்தது வாசிங்க. நீ எனக்கு விரோதமாக
பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். அப்ப இங்க கவனிங்க, அப்ப உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று யோசபாத் சொன்னாரு. இங்க நம்ம வாசிக்கிறோம், உத்தமன் அறியாமல் போலும் பாவம் செய்வதற்கு கர்த்தர் அனுமதி கொடுப்பது இல்லை. அப்போ எந்த அளவுக்கு கர்த்தர் உத்தமனை கவனிக்கிறார் பாருங்க. உத்தமமா கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறவர்களை கர்த்தர் கூர்ந்து கவனிக்கிறார். ஆமென். அவங்க தெரியாம போலும் என்ன செஞ்சிடக்கூடாது, பாவம் செஞ்சிடக்கூடாது என்று கர்த்தரே தடுத்தாராம். வேதத்துல பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல பாவம் செய்யறவங்களை கர்த்தர் விட்டுருவார். இப்போ அந்த பாவத்தை செய்யறதுக்கு அவரே விட்டுருவார். சில இடத்துல பாவம் செய்யாதபடிக்கு தடுக்கிறார். புரியுதா? அப்ப யாரை பாவம் செய்யாதபடி கர்த்தர் தடுக்கிறார் அப்படின்னா, உத்தமத்தோடு தன்னுடைய உத்தமத்தில் காணப்படுகிறவன் பாவம் செய்யாதபடிக்கு மனுஷனை கொண்டு அல்ல, கர்த்தரே அவனை தடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப எவ்வளவு முக்கியம் பாத்தீங்களா உத்தமத்துவம்? புரியுதா? அப்ப உத்தமத்துவம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாத்தீங்களா? அப்போ நான் தெரியாமல் கூட எந்த பாவமும் செய்யாதபடி என் தேவனுடைய கண்கள் என் மேல் நோக்கமா இருக்குது. யாருக்கு மேல் நோக்கமா இருந்தது? உத்தமன். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு முன்பாக நான் உத்தமனும், கர்த்தருக்கு முன்பாக நான் சுத்தமுள்ள கைகளோடு நான் நிற்கிறேன்னு சொன்னா என்னை பாவத்தில் விழாதபடி கர்த்தர் காத்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. அதான் யோசபாத் சொன்னார், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஹல்லேலூயா. புரியுதா? யோசபாத் ஒரு பாவம் செஞ்சார், அப்படிதானே? யாரோட சம்பந்தம் கலந்தாரு? ஆகாபோட சம்பந்தம் கலந்தான். சம்பந்தம் கலந்த போது ஒரு மரண சூழ்நிலை வந்த போது எது அவனை காப்பாற்றிட்டு? அவன் செய்த கர்த்தருக்கு முன்பாக ஒரு காலத்தில் அவன் செய்த உத்தமம். புரியுதா? வைராக்கியத்தோடு அவன் செய்த காரியம், ஆண்டவர் அவனுக்கு ஒரு மரணம் சூழ்நிலை நேரம் வந்த போது அந்த மரணத்திலிருந்து அவனை தப்புவித்தார். ஹல்லேலூயா. இப்ப சொன்னாரு, உன்மேல் கர்த்தருடைய கடும் கோபம் வர இருந்தது, ஆனால் உன்னிடத்தில் என்ன காணப்பட்டது? ஒன்ஸ் அபான் எ டைம், ஒரு காலத்தில் நீ எப்படிப்பட்டவனா இருந்த? கர்த்தருக்கு முன்பாக வைராக்கியத்தோடு விக்கிரக தோப்புகளை அகற்றி நீ வைராக்கியம் பாராட்டின அந்த காரியம் கர்த்தருடைய சமூகத்தில் காணப்பட்டது. அதனால வேதம் சொல்லுது, நம்ம செய்யக்கூடிய எல்லா நீதியான கிரியைகளையும் மறந்து போகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. அப்ப கர்த்தருடைய நாமத்திற்கென்று நம்ம ஏதாவது செய்திருப்போம் என்று சொன்னால் அது ஒரு நாளும் கர்த்தர் மறந்து போகிறவர் அல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய நன்மைகள் மனுஷங்க என்ன செஞ்சிருவாங்க? மறந்துடுவாங்க. ஒரு சூழ்நிலையில மறந்து போயிடுவாங்க. புரியுதா? கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க, நீங்க செய்யலாம் இன்னொருத்தங்க செய்வாங்கன்னு சொல்லிட்டு கேஷுவலா போயிடுவாங்க. புரியுதா? நீங்க ஒருத்தங்க நன்மை செஞ்சிருப்பீங்க, அவர் மறந்துருப்பாரு. நீங்க கேட்டீங்க, இப்படிலாம் உனக்கு நன்மை செஞ்சனே, என்னப்பா நீ இப்படி பண்றீ அப்படின்னா, நீங்க இல்லைன்னா இன்னொருத்தங்க செஞ்சிருப்பாங்க எனக்கு அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போயிடுவாங்க. புரியுதா? மறந்துடுவாங்க நம்ம செய்த நன்மை. ஆனால் கர்த்தர் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு கிரியைகளையும் ஞாபகம் வைத்து நம்மை காக்கிறவர். ஹல்லேலூயா. அப்போ யோசபாத் சொல்றான், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. இப்படி எல்லாவற்றையும் அவர் திரும்ப எருசலேமிலே ஸ்பிரிச்சுவலாக ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தின போது, யாரெல்லாம் ஒழுங்குபடுத்தினா? நியாயாதிபதிகளுக்கு, ஆசாரியர்களுக்கு, லேவியர்களுக்கு. புரியுதா? இவர்கள் எல்லாரையும் ஏற்படுத்துவதற்கு முன்பாக இவரே என்ன பண்ணாரு? தேசமெங்கிலும் புறப்பட்டு போய் மனம் திரும்பி ஜனங்களை கர்த்தரிடத்துக்கு திரும்ப பண்ணினான். இல்லையா? புரிஞ்சுச்சா? இவ்வளவு வரைக்கும் புரிஞ்சுச்சா? அவன் மனம் திரும்பி தேசமெங்கிலும் புறப்பட்டு போய் அவன் தன் ஜனங்களை தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்ப பண்ணினான். அடுத்தது நியாயாதிபதிகளை ஏற்படுத்துகிறான். அடுத்தது ஆசாரியர்கள், லேவியர்களை ஏற்படுத்தி எல்லாருக்கும் ஒரு கட்டளை கொடுக்கிறார். நீங்க என்ன பண்ணுங்க, என்ன ஊழியம் செய்தாலும் உண்மையோடும் கர்த்தருக்கு பயந்து உத்தம இருதயத்தோடு நீங்க செய்யுங்க, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. இப்படி எல்லாவற்றையும் ஏற்படுத்தின போது, இப்படி எல்லா ராஜ்யபாரத்தில் எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்தி ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி வைத்திருந்த போது திடீர்னு ஒரு யுத்தம் வந்தது. ஹல்லேலூயா. அதுதான் நம்ம வாசிக்க போறோம். திரும்ப நாளாகமத்தின் 20வது அதிகாரத்துக்கு திருப்புங்க. முதல் வசனத்தை வாசிங்க. மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும்
அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் ஆமா இப்ப என்ன நடக்க போகுது? யுத்தம் பண்ண வந்தார்கள். யாரெல்லாம் வந்தது? மோவாப், அம்மோனியர், அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ளவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேயீர் தேசத்து ஜனங்கள். சேயீர் அப்படின்னா யாரு? ஏசாவினுடைய வம்சத்தார். புரியுதா? அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் இப்போ இரண்டாவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், உமக்கு விரோதமாக ஒரு பெருங்கூட்டம் என்ன யுத்தத்துக்கு வந்து நிற்கிறாங்க அப்படின்னு செய்தி சொல்லப்படுது. புரியுதா? இப்ப செய்தி சொல்லப்பட்ட மாத்திரத்தில் செய்தியை கேட்ட உடனேயே மூணாவது வசனத்துல வாசிக்கிறோம், முதலாவது இந்த செய்தியை கேட்டப்போ யோசபாத்துக்கு என்ன வந்துச்சு? பயம் வந்தது. ஹல்லேலூயா. இப்ப கவனிங்க, இவர் ஒரு ராஜா இல்லையா? இவருக்கு யுத்த சேனைகள் இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் இருந்தும் இவருக்கு திடீர்னு ஒரு பயம் வந்துருச்சு. யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்க, உமக்கு விரோதமா யுத்தம் செய்யும்படி வந்திருக்கிறார்கள் செய்தி வந்த போது இவன் பயந்து போனான். ஹல்லேலூயா. இந்த பயம் என்பது எல்லாருக்கும் வரக்கூடியது. அதாவது ஆவிக்குரியவங்களா இருக்கட்டும், உலக பிரகாரமா இருக்கிறவங்களா இருக்கட்டும், இந்த பயம் என்பது எல்லாருக்கும் இயல்பாகவே இருக்கக்கூடியது. அப்படிதானே? சில சூழ்நிலை பார்த்தீங்கன்னா சிலரை பார்த்து என்ன காரணம்னே தெரியாத பயம் வரும். எதை கேட்டாலும் பயம் வரும். புரியுதா? எதுக்காக பயப்படுறோம்னு தெரியாமலே பயப்பட்டு இருப்பாங்க. அடுத்தது ஒரு சிலருக்கு என்னன்னா, ஒரு அன்டைம்ல போன் வந்துச்சுனாலே ஒரு பயம் வரும் இல்லையா? என்ன ஆயிடுச்சோ அப்படின்ட்டு எதற்கெடுத்தாலும் பயம். இது ஒரு கேட்டகரி இருக்காங்க. அடுத்தது இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பயம் வந்துகிட்டே இருக்கும். புரியுதா? எதுக்கு பயம் அப்படின்னா, அதாவது வேதத்துல முதலாவதாக பயம் யாருக்கு வந்தது? ஃபர்ஸ்ட் பயம் எங்க வந்துச்சு? ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பயம் வந்துச்சு. புரியுதா? அந்த பயம் என்பது வேதம் சொல்லுது, இட்ஸ் எ ஈவில். ஃபியர் அப்படிங்கிறது ஈவில் அப்படின்னு சொல்லுது வேதம். பாவம் செய்தது நிமித்தமாய் வரக்கூடிய பயம், இது மனுஷனை கொன்னே போட்டுரும் பார்த்துங்க. புரியுதா? பாவம் செய்து வரக்கூடிய பயம், இந்த பயம் ரொம்ப பொல்லாதது. இனி ஆவிக்குரியவர்களுக்கு ஒரு சில பயம் உண்டு. புரியுதா? ஆவிக்குரியவர்களுக்கு ஒரு பாஸ்டரா இருக்கவங்களுக்கு பயம் வருமா? ஒரு சபையினுடைய பாஸ்டர்னு வச்சுக்கோங்க, அவருக்கு பயம் இருக்குமா? இருக்குமா இருக்காதா? இருக்கும். என்ன பயம் இருக்கும்? அவங்களுடைய பயமே உங்களை பார்த்துதான். புரியுதா? ஒரு பாஸ்டருடைய கிரேட் ஃபியரே தன்னுடைய விசுவாசிகளை குறிச்சுதான். புரியுதா? இந்த ஃபியர் ஒரு நாள் அல்ல, எல்லா வாரமும் இருக்கும். பிராக்டிக்கலா தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். புரியுதா? ஒரு வாரம் 2 வாரம் வரல அப்படின்னாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும்? ஒரு பயம் வந்துடும். ஏன் வரலையோ, எதனால வரலையோ, ஏதாவது பிரச்சனை ஆயிருச்சோ, இல்லை எங்கேயாவது சிக்கிருச்சோ, எங்கேயாவது லாக் ஆயிருச்சோ, இப்படிப்பட்ட ஒரு பயம். புரியுதா? ஒரு நாள் ஒரு சில விசுவாசி சரியா பேசலன்னு வைங்களேன், தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம், இவங்க ஏன் இன்னைக்கு பேசாம போனாங்க, ஏன் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க. இது ஒரு பயம். புரியுதா? இப்படி பல விதங்கள்ல பயம். 4 வாரம் வரலன்னா நமக்கு ஒரு பெரிய பயம் வந்துடும். என்ன ஆச்சுன்னே தெரியல, பின்வாங்கிருச்சோ. புரியுதா? இப்படி பல விதங்கள்ல. அடுத்தது திடீர்னு பாஸ்டர் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு யாராவது வந்துட்டாங்களே, அடுத்த பயம் வந்துடும். இயல்பு தானே, என்ன வம்போட வருதோ. புரியுதா? எல்லா போதகர்களுக்கும் எப்போதுமே இந்த பயம் இருக்கும். இது உலக பிரகாரமாய் விசுவாசி நிமித்தமா வரக்கூடிய பயம். அடுத்தது இன்னொருத்தர் இருக்கார் நமக்கு மேல. புரியுதா? ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் மெய்ப்பர்களுக்கு பிரதான மெய்ப்பனா இருக்கக்கூடிய அவர். ஆமென். நம்ம இன்னைக்கு செஞ்சது சரியா இருக்குமா,
நம்ம என்ன நடத்தின ஊழியம் சரியா இருக்குமா, இந்த பயம். அவர் அதை அங்கீகரிச்சிருப்பாரா, அது கர்த்தருக்கு பிரியமானதா, இந்த பயத்தோடு தான் ஒவ்வொரு வாரமும். இது இந்த பயம் கண்டிப்பா இருக்கும். பவுலுடைய வாழ்க்கையில, பவுலுடைய ஊழியத்துல சில இடங்கள்ல பயம் வந்துச்சு. ஏன் அவருக்கு அந்த பயம் வந்தது? புரியுதா? பயந்து பயந்து இருக்கிறேன் அப்படிங்கிறார். அநேக இடங்கள் அதை எழுதியிருப்பார். அப்போ கர்த்தரோடு கூட இருக்கக்கூடிய, கர்த்தரோடு கூட நடக்கக்கூடிய பரிசுத்தவானாகிய பவுலுக்கே ஒரு பெரிய பயம் இருந்தது. ஹல்லேலூயா. புரியுதா? அப்போ மாமிசத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நேச்சராகவே என்ன உண்டு? பயம் உண்டு. ஆனா இதுல யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே யோசபாத்துக்கு ஒரு பயம் வந்துச்சு. புரியுதா? பயம் வந்த மாத்திரத்துல உடனே என்ன செய்கிறார்? வாசிங்க. யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான். நல்லா கவனிங்க. யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே தேசமெங்கிலும் உபவாசத்தை அறிவித்தான். புரியுதா? திரும்ப நல்லா வாசிங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கிலும் உபவாசத்தை. யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா உபவாசம் எடுக்கணுமா, யுத்தத்துக்கு ஆயத்தமாகணுமா? பிராக்டிக்கலா என்ன நடக்கணும்? யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னு செய்தி சொன்னா ராஜா என்ன செய்யணும்? தன்னுடைய சேனையை ஆயத்தப்படுத்தணும். ஆனா இவர் என்ன பண்றாருன்னா பயந்துட்டார். பயந்த மாத்திரத்தில் அவர் ஏற்படுத்தினது என்னது? சேனையை ஆயத்தப்படுத்தல, கர்த்தரை ஒருமுகமாய் தேடி தேசமெங்கிலும் உபவாசத்தை கூறுவித்தான். சொல்லிட்டு அடுத்து சொல்றான், அப்படியே கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஜனங்கள் யாரிடத்துல சகாயத்துக்காக வர்றாங்க? கர்த்தரிடத்தில் சகாயத்திற்காக வருகிறார்கள். இதுல ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வேதம் சொல்லுகிறது. முதலாவதாக கர்த்தரை தேடினது யாரு? 3ஆம் வசனத்துல யோசபாத் கர்த்தரை தேடினான். புரியுதா? பயந்து யோசபாத் கர்த்தரை தேடினான். யோசபாத் கர்த்தரை தேடின போது ஜனங்களும் என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க? கர்த்தரை தேட ஆரம்பிச்சுட்டாங்க. ஹல்லேலூயா. 3ஆம் வசனம், கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கிலும் உபவாசத்தை கூறினான். இது யோசபாத் செய்தது. அடுத்தது 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஜனங்கள் என்ன பண்றாங்க? கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா ஜனங்கள் யாரிடத்துல வந்து சகாயம் தேடணும்? ராஜாவிடத்துல வந்திருக்கணும். ராஜாவே நீங்க எங்களை என்ன செய்யுங்க, காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி இருக்கணும். புரியுதா? ஆனா இங்க என்ன நடக்குது? ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். ஆமென். ஏன் கர்த்தரிடத்தில் சகாயம் தேடினாங்க? வந்து பார்த்திருப்பாங்க, நம்ம ராஜாவிடத்துல வந்துடலான்னு பண்ண ராஜாவே கர்த்தரிடத்துல தேடுறாரு. புரியுதா? ராஜாவே கர்த்தரிடம் தேடுறாரு. அப்போ இவரை தேடி பிரயோஜனம் இல்லை, நம்ம யாரை தேடுவோம்? கர்த்தரை தேடுவோம். அதை காமிச்சு கொடுத்தது யார் தான்? என்ன, நீங்க என்ன தேடாதீங்க, நம்ம தோத்து போயிடுவோம். புரியுதா? என்ன தேடுனீங்கன்னா தோத்து போயிடுவோம், கர்த்தரை தேடுங்க. அப்போ முதலாவதாக மாதிரியா யோசபாத் காண்பித்தது என்னது? அவன் கர்த்தரை தேடுவதற்கு அவன் ஒருமுகப்பட்டான், அவன் தீர்மானித்தான். அதை பார்த்த ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரிடத்தை தேடினார்கள், கர்த்தரிடத்தில் சகாயத்திற்காக தேடினார்கள். புரியுதா? ஒரு இக்கட்டு வருது அப்படின்னா, ஒரு முடியாத, ஒரு ஒண்ணுமே கூடாத ஒரு சூழ்நிலை வருதுன்னு சொன்னா நம்ம மனுஷனை தேடுறதை நிறுத்தி கர்த்தரை தேட ஆரம்பிங்க. ஆமென். புரியுதா? எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, இந்த சூழ்நிலை எப்படி நான் ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியல, இதை நான் எப்படி நான் கிராஸ் பண்ண போறேன்னு தெரியல. ஒரு இக்கட்டு. புரியுதா? டக்குன்னு ஒரு மூளை அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கும். ஒரு திடீர்னு நம்ம மைண்ட் வேலை செய்யாது. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டு வருது அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, நீ மனுஷனை தேடாதீங்க, கர்த்தரை தேடுங்க. ஆமென். இப்போ இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் யோசபாத்துக்கு ஒரு பயம் வந்தது. ஆனா பயந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கல. அவன் என்ன பண்ணான்? கர்த்தரை தேடினான்.
அவன் கர்த்தரை தேடினதை பார்த்த ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரிடத்தில் சகாயத்தை தேடினார்கள். அடுத்தது வாசிங்க. அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்துக்கு முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது எல்லா ஜனங்களுக்கு முன்பாகவும் யோசபாத் பிரேயர் பண்றார். ஹல்லேலூயா. எல்லா சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் ஒரு ராஜா என்ன பண்றாரு? ஜெபம் பண்றார். ஆமென். யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னு செய்தி கேட்ட மாத்திரத்தில் உபவாசத்தை கூறினான், கர்த்தரை தேடினான். அடுத்தது எல்லா ஜனங்களுக்கு முன்பாக ஜெபம் பண்ணினான். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனையின் காலம் வரும்போது பயம் வந்துரும். புரியுதா? ஒரு பெரிய ஒரு சோதனை, ஒரு இக்கட்டு, ஒரு கடினமான சூழ்நிலை நம்மை சூழ்ந்து நிற்கும் போது இயல்பாகவே ஒரு பயம் நம்ம வந்து நம்மளை ஆட்கொண்டுரும். இது நான் தப்பா என்ன சொல்ல மாட்டேன். ஏன்னா மாம்சத்தில் இருக்க எல்லாருக்கும் பயம் உண்டு. ஆனா இந்த பயம் வந்த மாத்திரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த பயப்படக்கூடிய சூழ்நிலை வரும்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம்? பயப்படக்கூடிய சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்ட போது நான் என்ன செய்கிறேன்? வேதம் சொல்லுகிறது, யோசபாத் செய்தது என்னது? கர்த்தரை தேடினான், உபவாசத்தை கூறினான், 3வது விண்ணப்பம் பண்ணினான், ஜெபித்தான். அல்லேலூயா. புரியுதா? அப்போ இப்படிப்பட்டதான ஒரு பயம் சூழ்ந்த சூழ்நிலை நம்மை ஆட்கொண்டு போது உங்களால் முடிஞ்சா நீங்க என்ன பண்ணுங்க? உபவாசிங்க, கர்த்தரை தேடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நீங்க ஜெபம் பண்ற இடத்துல எந்த ஒரு ஜெபத்திற்கும் பதில் வராமல் போகாது. ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் நமக்கு நல்லாவே தெரியும். அப்படித்தானே? நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். புரியுதா? அப்போ எந்த இடத்திலும் நமக்கு உலக பிரகாரமாய் ஒத்தாசை வராமல் போகலாம், உலக பிரகாரமாய் நம்ம சோர்ந்து போகப்பட காணப்படலாம். உங்க வாசிக்கிறோம், அவன் கர்த்தரை தேடினான், உபவாசத்தை கூறினான், அவன் ஜெபித்தான். அதுக்கப்புறம் வாசிங்க 9வது வசனத்தை வாசிங்க. எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். அல்லேலூயா. யாரோ சொல்லி கொடுத்ததை சொல்லி ஞாபகம் வந்திருக்கு இவருக்கு. புரியுதா? ஒரு இக்கட்டு வந்தபோது, ஒரு கடினமான சூழ்நிலை வந்தபோது இவருக்கு பாஸ்ட் ஒரு தங்கள் பிதாக்கள் சொன்ன காரியம் ஞாபகத்துக்கு வந்தது. இது யார் சொன்னதுன்னு தெரியுமா உங்களுக்கு? சாலமோன் ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணும்போது அவன் ஆடு மாடுகளை பலி செலுத்தும்படியா ஒரு பலிபீடமும், தான் நின்று ஜபிப்பதற்கும் பிரசங்கம் பண்ணுவதற்கும் ஒரு பலிபீடத்தையும் ஏற்படுத்தி அந்த பலிபீடத்தின் மேல் அவன் ஏறி நின்று சகல ஜனங்களுக்கு முன்பாக பரலோகத்தின் தேவனுக்கு நேராய் கரங்களை விரித்து ஒரு பெரிய நீண்ட ஜபத்தை பண்ணினான். அல்லேலூயா. நீங்க படிச்சிருப்பீங்களான்னு தெரியல, நீங்க படிக்கணும். ஏன்னு சொன்னா ஒரு ராஜா செய்த ஒரு நீண்ட ஜபம் அந்த அதிகாரங்கள் எழுதப்பட்டிருக்கு 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல 33ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல தான் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனம். புரியுதா? இங்க என்ன சொல்றாரு? 9ஆம் வசனத்துல எங்கள் மேல் பட்டயம், திரும்ப வாசிங்க, நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம்,
முதலான தீமைகள் வந்தால் உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் வந்து நின்று எங்களுக்கு ஒரு இக்கட்டு வரும்போது, எங்களுக்கு ஒரு சோதனை வரும்போது, ஒரு பாடு வரும்போது உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். சாலோமோன் பண்ணின ஜெபம் யோசபாத்துக்கு ஞாபகம் வந்திருக்கு. ஹல்லேலூயா. புரியுது? அப்ப அந்த ஜெபம் எவ்வளவு பவர்ஃபுல் பிரேயர் பாத்தீங்களா? அப்ப அன்று சாலோமோன் ஜெபித்த ஜெபம் இவருக்கு ஞாபகம் வந்து, புரியுதா, அந்த வார்த்தையை சொல்லி இப்ப ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஜெபிக்கிற போது இந்த இப்படிப்பட்ட ஜெபங்கள் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்கு உதவியா இருக்கும். அதனால எப்பவுமே சொல்லுவேன், நம்முடைய பாஸ்ட் கர்த்தர் நமக்கு செய்த ஒரு காரியங்களை ஒரு நாள் நினைச்சிடக்கூடாது. நம்ம ஒரு பெரிய இக்கட்டில் நின்ற போது, ஒரு பெரிய சோதனையில் நின்ற போது, புரியுதா, அன்று கர்த்தர் நமக்கு ஒத்தாசையா இருக்கிற காரியங்கள், செய்த காரியங்களை ஒரு நாள் நம்ம செஞ்சிடக்கூடாது, மறந்து போய்விடவே கூடாது. அப்போ இது நம்முடைய விசுவாசத்தை நம்மை பலப்படுவதற்கும் விசுவாசத்தில் வளருவதற்கும் உதவியா இருக்கும். புரியுதா? யோசபாத்துக்கு வந்திருக்கிற ஒரு இக்கட்டான நிலைமை, ஆனால் அவன் விண்ணப்பம் பண்ணும்போது சாலமோன் ஜெபித்த ஜெபம் அவருக்கு ஞாபகத்துக்கு வந்தது. புரியுதா? சாலமோன் சொன்ன அந்த ஜெபத்திற்கு, அந்த ஜெபம் முடித்த போது நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் ராஜாக்களின் புஸ்தகத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும், சாலமோன் ஜெபித்து முடித்த போது ஆலயத்தை மகிமையினால் கர்த்தர் நிரப்பினார். ஹல்லேலூயா. அப்ப ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் என்ன? மகிமை ஆலயத்தை மூடினது போல நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தரிடத்திலிருந்து பதில் வரும். ஹல்லேலூயா. அப்ப அந்த சம்பவத்தை ஞாபகம் வச்சு யோசபா ஜெபிக்கிறார். ஜெபம் பண்ணிட்டு இப்பொழுது வாசிங்க 12ஆம் வசனத்துக்கு வந்துருங்க. எங்கள் தேவனே, உமையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். இப்ப சகல ஜனங்களும் வந்திருக்கிறாங்க, யோசபாத் நிற்கிறாரு. ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை தேடும்படி ஒருமுகப்பட்டு வந்திருந்த நேரத்தில் இவர் கர்த்தருக்கு நேராய் கரங்களை உயர்த்தி என்ன சொல்றாரு? எங்களுக்கு என்ன செய்யணும்னே. ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு முன்பாக ஒரு ராஜா இப்படி சொன்னா ஜனங்கள் என்ன நினைப்பாங்க இல்லையா? அவரால் யுத்தத்தில் ஜெயிக்க முடியுமோ ஜெயிக்க முடியாதோ, ஆனா ராஜா என்ன பண்ணிருக்கணும்? யுத்தத்துக்கு போகணும் இல்லையா? அப்படித்தானே? ஆனா இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்த்தருக்கு முன்பாக அவன் தன்னை முழுமையாக தாழ்த்தினான். எனக்கு சேனை இருக்கிறது, எனக்கு பலர் நியாயாதிபதிகள் இருக்கிறாங்க, பலர் இருக்கிறாங்க, ஆனா என் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்ப யோசபாத்திரத்தில் காணப்பட்டது என்ன அப்படின்னா தாழ்மை. கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். புரியுதா? யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி செய்தி வந்த போது யோசபாத் பயந்து முதலாவது என்ன செய்தாரு? கர்த்தரை தேடினான். இரண்டாவது என்ன பண்ணாரு? உபவாசத்தை கோரினான். மூன்றாவது ஜெபித்தான். நான்காவது யோசபாத் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். ஹல்லேலூயா. எங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. சகல ஜனங்களுக்கு முன்பாக என் ஜனங்கள் இருக்கிறாங்க, எங்க ஜனங்களுக்கு கீழே என் ஜனங்களுக்கு முன்பாக அவர்கள் பார்க்கும்படியாக நம்ம என்ன செய்ய மாட்டோம்? இப்ப நீங்க ஒரு அதிகாரத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லையா? ஒரு மேனேஜரோ ஒரு சூப்பர்வைசரோ இந்த அதிகாரத்தில் இருக்கிறீங்க, உங்க கீழே ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எப்பவுமே நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்தாலும் நம்ம மேனேஜர்ங்கிறதுனால அவங்க முன்னாடி என்ன பண்ணிட்டு இருப்போம்? நாம் பெரிய ஆள்னு காமிச்சிட்டு இருப்போம். உலக பிரகாரமா இதான் நடக்குது இல்லையா? இது இயல்பு. நான் மேனேஜரு அப்படிங்கிற ஒரு கர்வம். இங்க ராஜா என்ன பண்றாரு? சகல ஜனங்களும் வந்திருக்க ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தரை நோக்கி முறையிட்டு விண்ணப்பம் பண்ணினான். ஹல்லேலூயா. அப்போ எல்லா ஜனங்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு முன்பாய் விழுந்து அவன் தன்னை தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணினான். யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்க, எங்களுக்கு என்ன செய்யறதுன்னே
தெரியல, ஆனால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த தாழ்மை அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேர் இடத்துல காணப்படாத ஒரு காரியம். நம்ம தாழ்மையா இருக்கணும்னு பேசுவோம், புரியுதா? நம்ம தாழ்மைப்படணும்னு பேசுவோம், ஆனா பிராக்டிக்கலா நம்முடைய இருதயம் தாழ்மைப்படுவதே கிடையாது, புரியுதா? அப்ப எந்த மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறானோ, ஜனங்களுக்கு முன்பாக வெட்கப்படாமல் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். யோசபாத்திற்கு காணப்பட்ட ஒரு பெரிய சுபாவம் அது, புரியுதா? என்னென்னலாம்? கர்த்தரை தேடினான், உபவாசத்தை கூறினான், ஜெபித்தான், அதுக்கப்புறம் அவன் கர்த்தருக்கு முன்பாய் தன்னை தாழ்த்தினான். அடுத்தது 14ஆம் வசனத்தை வாசி. அப்பொழுது சபை நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயலின் பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரில் ஒருவனான லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது. இப்போ 5வது பாயிண்டா கர்த்தர் என்ன பண்ணாரு? பதில் கொடுத்தார். கர்த்தர் பேசினார். ஹல்லேலூயா. அப்ப எப்ப கர்த்தர் பேசினாரு? பெனாயா என்கிற ஒரு மனுஷன் மூலமாக, இல்லையா? அங்க நம்ம வாசிக்கிறோம், யாரு? ஒரு லேவியன், இல்லையா? ஆசாபின் புத்திரில் ஒருவனான லேவியன் மேல், யாருங்கிற பேர் நமக்கு கொடுக்கப்படல, அவருடைய வம்சங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இவர் லேவியன் என்று அவனுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, எனக்கு ஒரு இக்கட்டு வந்திருக்கிறது. இக்கட்டின் மாதத்தில் கர்த்தரை தேடி நான் உபவாசித்து ஜெபித்து என்னை தாழ்த்தின போது கர்த்தர் என்ன பண்ணாரு? பேசினா. ஹல்லேலூயா. புரியுதா? கர்த்தர் பேசாமல் இருக்க மாட்டார். ஆமென். நம்ம தாழ்த்தி நம்ம ஜெபித்து கர்த்தரை தேடுகிற யாருக்கும் எவருக்கும் கர்த்தர் நிச்சயமாக வெளிப்படுவார். புரியுதா? கர்த்தர் பேசுவார். நீங்க ஒருவேளை கர்த்தருடைய சத்தத்தை கேட்காம இருக்கலாம், ஆனால் கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நேரடியா பேசலாம், இல்லைன்னா இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் வழியாக பேசலாம். கர்த்தர் நேரடியாகவே நான் ஜெபிக்கிற போது வசனத்தின் மூலமாய் நம்மோடு நேரடியாக பேசலாம். எத்தனை பேருக்கு கர்த்தர் நேரடியா பேசி இருக்கிறாரு? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு நேரடியா பேசுவார். கர்த்தர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசுவார், பரிசுத்தவான்கள் மூலமாக கர்த்தர் பேசுவார். கர்த்தர் நாம் வாசித்துக் கொண்டிருக்கிற வேத வசனத்தின் மூலமாக பேசுவார். ஹல்லேலூயா. எப்போ கர்த்தர் பேசினார்? கர்த்தருக்கு முன்பாக அவன் தாழ்த்தின போது. புரியுதா? நம்மிடத்துல காணப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு சுபாவம் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவது. புரியுதா? அப்படி தாழ்த்தின போது இப்போ லேவியர் பேசுறார். என்ன? கர்த்தருடைய ஆவி இறங்கினதனால் அவன் சொன்னது. 15ஆம் வசனம். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகி யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. பிரைஸ் தி லார்ட். முதலாவதாக கர்த்தருடைய ஆவி அந்த லேவியன் மேல் இறங்கின போது ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை என்னது? அப்படியே சொன்னாரு, பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொன்ன யோசபாத் முதல்ல அவருக்கு என்ன வந்துச்சு? பயம். ஆண்டவர் பதில் கொடுத்தது முதலாவது இதுதான் பதில் கொடுத்தாரு, நீ பயப்படாத. அப்ப இவருக்கு ஏன் இந்த பயம் வந்ததா? ஏராளமான ஜனங்கள் உமக்கு விரோதமா யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்க செய்தி கேட்ட மாத்திரத்தில் இவருக்கு பயம் வந்துருச்சு. கர்த்தர் இப்ப பேசுறாரு, அந்த லேவியன் மூலமாய் பேசுறாரு, இந்த ஏராளமான ஜனங்களுக்கு நீங்க என்ன செய்யாதீங்க? பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். புரியுதா? ஹல்லேலூயா. அடுத்து சொல்றார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஹல்லேலூயா. ஏன்னா யோசபாத் என்ன சொன்னாரு? எங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல, எங்களுக்கு என்ன செய்ய போறோம்னே தெரியல,
பயந்து போயிருக்கிறோம், உம்மிடத்தில் ஒத்தாசைக்காக உண்மையே நாங்கள் நோக்கி கொண்டிருக்கிறோம்னு சொன்னார். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொன்னாரு, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அடுத்தது, நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக போங்கள். இதுல ஒரு ஆலோசனையாய் கர்த்தர் நமக்கு சொல்றார். புரியுதா? நம்ம இம்மெச்சூர்டா இருக்கக்கூடாது. விசுவாசிகளாகிய நாம் இம்மெச்சூர்டா இருக்கக்கூடாது. புரியுதா? இப்ப வசனம் தீர்க்க தரிசனம் சொல்லியாச்சு, தீர்க்க தரிசனம் வந்துருச்சு. என்ன சொல்றாரு? பயப்படாதுங்க, கலங்காதிருங்க, இந்த யுத்தம் நீங்க செய்ய போற, கர்த்தர் தான் யுத்தத்தை செய்வார், இந்த யுத்தம் கர்த்தருடையது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா? நம்மளா என்ன பண்ணுவோம்? கர்த்தர் சொல்லிட்டார், யுத்தம் கர்த்தருடையன்னு சொல்லியாச்சு. அப்ப நம்ம எதுக்கு போயிட்டு நம்ம நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்போம்? புரியுதா? இன்னைக்கு நிறைய பேர் செய்யக்கூடிய மிஸ்டேக் இதுதான். கர்த்தர் சொல்லிட்டார், கர்த்தர் பண்ணிட்டார், கர்த்தர் பேசி இருக்கிறார், நான் படுத்து இளைப்பாறுதலுக்குள்ள இருப்பேன். புரியுதா? கர்த்தர் சொன்னாரு, யுத்தம் கர்த்தருடையதுதான், உங்களுடையது அல்ல. ஆனா நீ என்ன பண்ணணும்? நீ என்ன செய்யணும்? புறப்பட்டு தான் ஆகணும் நீ. புரியுதா? அடுத்த நாள் சொல், நீங்க நாளைக்கு என்ன பண்ணுங்க? அவர்களுக்கு விரோதமாக போங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு யுத்தத்தில் ஜெயத்தை கொடுப்பார், யுத்தத்தை உனக்காக கர்த்தர் செய்வார். ஆனா நீ படுத்து தூங்க கூடாதுல்ல. ஹல்லேலூயா. இது இங்க நிறைய பேர்கிட்ட இந்த மிஸ்டேக் கொண்டு கர்த்தர் சொல்லி இருக்கிறார், கர்த்தர் செய்வார். அப்ப நீ என்னத்துக்கு? அவர் சொல்லுவேன்னு செய்வேன்னு சொல்றாரு, சரிதான், பட் நீ போகணும் இல்லையா? நீ செய்ய வேண்டியதை செய்யணும் இல்லையா? இதுதான் இந்த இம்மெச்சூர்டான பிலீவர்ஸ். புரியுதா? கர்த்தர் சொல்றார், எனக்கு லைசன்ஸ் கிடைக்கும், கர்த்தர் சொல்லிட்டார், எனக்கு நான் பாஸ் ஆயிருவேன் எக்ஸாம்ல, கர்த்தர் சொல்லிட்டார், எனக்கு வேலை கன்ஃபார்ம், இன்டர்வியூ போகாம. ஏன் இன்டர்வியூ போறாதான் அவனுக்கு கிடைக்கும்? கர்த்தர் தருவேன்னு வாக்கு பண்ணாரு. ஆனா நீ என்ன செய்யணும்? அவன் இன்டர்வியூ கூப்பிடும் போது நீ போகணும். நீ போ, உனக்கானதை அவர் வாய்க்க பண்ணுவா. ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியதை செய்யதான் செய்யணும், கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். புரியுதா? அவர் உன்னை அப்பத்தினால் திருப்தியாக்கி ஒவ்வொரு நாளும் உனக்கு தண்ணீரையும் அப்பத்தையும் தருவார். நீ கையை கட்டி தூங்குனா சொன்னார் வசனம். ஹல்லேலூயா. நீ கடினமா உழைத்து நீ பிரயாசப்படு, உன் கைகளின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிப்பார். அப்படிதான் வசனம் சொல்லுது. புரியுதா? உண்மைதானே அது? நம்ம எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் யுத்தம் பண்றேன்னு சொல்லிட்டார், நமக்கு இதுல வேலையே கிடையாது. உண்மைதான், வேலை கிடையாதுதான், நீங்க உங்க வேலையும் செய்ய போறதில்ல. ஆனா அங்க சொல்லப்பட்ட ஆலோசனை என்னது? நீ புறப்பட்டு போ, நீ அவனுக்கு எதிராக நீ புறப்பட்டு போய் நில்லு. ஹல்லேலூயா. இனி ஏன் புறப்பட்டு போ சொன்னாருங்கிறது அடுத்து நம்ம வாசிப்போம். புரியுதா? ஏன் போகணும், எதுக்காக போகணும்? அவன் யுத்தத்துக்கு போகல, கர்த்தர் செய்யக்கூடிய பயங்கரத்தை பார்க்கும்படியாக கர்த்தர் போ சொன்னார் அவனை. புரியுதா? கர்த்தர் நின்று செய்யக்கூடிய யுத்தத்தை இவனே காணும்படியாக போ சொன்னார். புரியுதா? அப்ப கர்த்தர் என்ன செய்கிறாருங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? பார்த்தாதான் நீ கர்த்தருக்கு மனம் திரும்புவ, கர்த்தருக்கு பயப்படுவ, நீ கர்த்தருக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்லுவ. நீ கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை, என் கண்கள் முன்பாக செய்கிற காரியத்தை நம்ம பார்க்கணுமே. வீட்டுக்குள்ள இருந்தா நீ எப்படி பார்ப்ப? யுத்த களத்துக்கு போகலன்னா அங்க கர்த்தர் செய்கிற யுத்தத்தை நீ எப்படி பார்ப்ப? ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்ப சொல்றாரு ஆண்டவர், நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக போங்கள். அவங்க என்ன செய்றாங்க? எவ்வளவு தெளிவா கர்த்தர் சொல்றாரு பாத்தீங்களா? எந்த கூகுள் மேப் வழியா வர்றான்னு சொல்றார். புரியுதா? ஆண்டவர் சொன்னா தெளிவா சொல்லுவார்.
இப்படிதான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். சிலர் பேசும்போது ஒருவேளை இப்படிதான் சொல்லியிருப்பாரா இருக்கும். இந்த ஒருவேளைங்கிறத கர்த்தரிடத்துல கிடையாது. புரியுதா? கர்த்தர் சொன்னா சொன்னதே. ரெண்டாவது இப்படிதானே அப்படிதான், அக்கு வேற ஆணி வேற, கரெக்டாவ பக்காவ சொல்லுவார். ஹல்லேலூயா. என்ன சொல்ல சிஸ்ஸேன் பண்ணும், அவன் எந்த வழியா வர்றான்? அடுத்தது நீங்கள் அவர்களை நீ எங்க வனாந்தரத்தில் சந்திக்கணும்? எருவேல் வனாந்தரத்தில் போய் வாசிங்க. என்ன செய்யணும்? எதிராளிய நீ இந்த இடத்துல போய் நீ சந்திக்கணும். ஹல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொல்லியாச்சு. ஆனா போக வேண்டியது யாரு? ஆண்டவர் தெளிவான அட்ரஸ் கொடுக்கிறார். அவன் இந்த வழியா வர்றான், நீ என்ன செய்? இந்த வழியா இந்த இடத்துல போய் அவனை சந்தி. அடுத்தது நீங்கள் அல்ல, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை. ஆமா, எதுக்கு கர்த்தர் போக சொன்னார் உங்களை? அவருக்கு எதிர்த்து போகணும். எதிராளியா இருந்து எதிர்த்து நிற்க போகணும். எந்த வழியா எந்த பக்கம் போகணும்? இந்த இடத்துல அவங்களை சந்திக்கணும். ஆனா என்ன பண்ண? நீ அங்க போய் தரித்து நில்லு. எதுக்காக? கர்த்தர் உனக்கு செய்கிற காரியத்தை நீ பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. புரியுதா? இப்போ ஒரு இடத்துல உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடுறாங்க. ஆண்டவர் நீங்க ஜெபம் பண்ண போது சொன்னாரு, இந்த வேலையை உனக்கு தருவேன். புரியுதா? அப்போ ஏற்கனவே ஆண்டவர் வேலையை தர்றேன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? சவுதிக்கு ஆண்டவர் வந்து டிக்கெட் கொடுத்துருவாரு அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்க மாட்டோம். அடுத்து என்ன பண்ண? இன்டர்வியூ கூப்பிடுறாங்க. அங்க போனீங்க அப்படின்னு சொன்னா சூழ்நிலை எதுவுமே நமக்கு சாதகமா இருக்காது. இது சிலருக்கு நடந்திருக்கலாம். நான் சும்மா ஒரு கற்பனைக்கு சொல்றேன். ரிஜெக்டட் அப்படின்ட்டாங்க. 10 பேர் எடுத்தாங்க, நீங்க 11வது ஆளு. உங்களுக்கு என்ன சொல்ல? 11வது ஆள் என்ன பண்ணிட்டாங்க? ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க வச்சுக்கங்க. சரியா? நீங்க என்ன யோசிப்பீங்க? கர்த்தர் சொல்லி தானே இன்டர்வியூக்கு வந்தோம், இப்ப நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நீங்க சொல்லி நீங்க சிந்திச்சு எப்படி ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள போயிருக்கலாம். இப்படிதானே? ஆனா கர்த்தர் என்ன சொன்னாரு? இந்த வேலையை உனக்கு தருவேன், இப்படி ஒரு வேலை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். அப்படிதானே? திடீர்னு பார்த்தா அப்ப நமக்கு வேலை இல்லை போல அப்படின்னு நம்ம கிளம்பலான் இருக்கும்போது நம்ம பேரை சொல்லி ஒருத்தர் கூப்பிடுறார். சரியா? ஏதோ ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறாருன்னு வச்சுங்க. கூப்பிடும்போது நீங்க உள்ள கூப்பிடுறாங்க மேனேஜர். உள்ள போறீங்க, நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் முன்னாடி தான் ரிஜெக்டட் அப்படின்னு சொன்னீங்க, இப்போ என்ன நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறீங்க? இல்லை, ஒருத்தர் வந்து இதில் இந்த வேலை வேண்டான்னு சொல்லிட்டாங்க, அந்த இடத்துக்கு உங்களை ஹையர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இப்படி ஒரு சிச்சுவேஷன் நடக்குதுன்னு வைப்போம். ஆமென். இப்போ இது உங்களுக்கு லைஃப்பில் டெஸ்ட் பண்ணி தானே? இப்படி யாராவது வேலை வாங்கியிருக்கீங்களா? நம்ம தள்ளப்பட்டு திரும்ப பெற்றுக்கொண்ட வேலைகள். புரியுதா? இப்ப கர்த்தர் சொன்னாரு வேலையை உங்களுக்கு தருவேன். அப்ப நீங்க போயிட்டீங்க, அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டீங்க. ஆனா அங்க போன உடனே என்ன வந்துச்சு? யூ ஆர் ரிஜெக்டட் அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு நீங்க சோர்ந்து போய் கிளம்பலாம் இருக்கிறப்போ கூப்பிட்டு உங்களுக்கு வேலை கொடுத்துட்டான். இப்ப லைஃப் லாங் உங்களுக்கு என்னது? டெஸ்டிமனி. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நடந்தது. அப்படிதானே? இப்ப பாருங்க, நீங்க யுத்த களத்துக்கு போய் அங்க போய் என்ன செய்யணும்? தரித்திருங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்யும். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார்
என்றார். ஹல்லேலூயா. திரும்ப என்ன சொல்றாங்க? பயப்படாதீங்க, கலங்காதீங்க, அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். புரியுதா? அப்ப புறப்பட வேண்டியது அவசியம். நம்ம போகாம மேஜிக் நடத்துறதுக்கு கர்த்தர் ஒன்றும் மேஜிக் மேன் கிடையாது. புரியுதா? மேஜிக் பண்ற மாதிரி வர்ற எதுவும் ஆசீர்வாதமும் கிடையாது. புரியுதா? அப்படி நம்ம மேஜிக் ஜூம் பூம் பூமான்னு சொன்னோன்னு நடந்துடணும். நமக்கு நிறைய பேரோட விருப்பம் அதுதான். புரியுதா? நம்ம எங்கேயுமே நகர்ந்துடப்படாது. உட்கார்ந்துருக்க இடத்துல அப்படியே நினைக்கிற மாதிரி மேஜிக் பண்ற மாதிரி நடந்துடணும். இது நம்ம நிறைய பேர் எதிர்பார்க்கிறது. எவ்வளவு கோமாளித்தனம் தெரியுமா இது? ஹல்லேலூயா. இதெல்லாமே இம்மெச்சூர்டா பிஹேவ் பண்ணக்கூடிய பிலீவர்ஸ். இவங்க இப்படிப்பட்ட ஆட்கள் கடைசியில் கர்த்தரையே சோதிப்பாங்க. அவர்கிட்ட சண்டை போனிப்ப, நீங்க தானே சொன்னீங்க, நீங்க தானே தர்றேன்னு சொன்னீங்க, நீங்க தானே கொடுக்கிறேன்னு சொன்னீங்க. ஆண்டவர் கேப்ப, நான் போ சொன்ன, நீ போனியா? ஹல்லேலூயா. இங்க சொல்றாரு, நீங்க பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஆனா என்ன செய்யணும்? நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அடுத்தது வாசிங்க. இப்ப இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் யோசபாத் என்ன பண்ணா? தரை மட்டும் முகங்குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். புரியுதா? யோசபாத் முகங்கோமை கவிழ்ந்தான். எப்படி சொல்ற வசனம் சொல்லுது? யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். புரியுதா? இது யோசபாத் செய்தது. ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? ராஜாவே தலை கவிழ்ந்துட்டான்னு சொல்லிட்டு இவன் பொத்துன்னு விழுந்துட்டான். புரியுதா? அப்போ கர்த்தருக்கு முன்பாக இவன் தன்னை தாழ்த்தி தலை கவிழ்ந்து வணங்கின போது ஜனங்கள் அவனுக்கு மேலாக என்ன செய்யறாங்க? கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யறாங்க? கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். பொத்துன்னு விழுந்துட்டான். பாத்தீங்களா? அப்ப யோசபாத் காண்பித்த மாதிரியை ஜனங்கள் என்ன பண்ணாங்க? பின்பற்ற. அப்ப எப்போ கர்த்தரை தொழுது கொண்டான்? கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வந்தபோது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வந்தபோது. இனி அடுத்தது நம்ம செய்யக்கூடிய ஒரு மிஸ்டேக் இதுல, ஆண்டவர் நமக்கு எல்லா வார்த்தைகளையும் சொல்லிட்டார். புரியுதா? இப்படி இப்படி எல்லாம் செய்வேன், இப்படி இப்படி எல்லாம் நீங்க பண்ணுங்க, போங்க, உங்களுக்கு எல்லாம் வாய்க்கும் சொல்லிட்டார். கிளம்பி போயிடுறது. ஹல்லேலூயா. புரியுதா? இதெல்லா வார்த்தைகளையும் யோசபாத் பெற்றுக்கொண்ட மாத்திரத்தில் அடுத்தது என்ன பண்ணா? மீண்டும் கர்த்தரை பணிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசிட்டாருன்னு சொல்லிட்டு, ஆண்டவர் நமக்கு பேச வேண்டிய காரியத்தை பேசிட்டாருன்னு சொல்லிட்டு புறப்பட்டு போகாமல் கர்த்தருடைய வார்த்தை வந்த மாத்திரத்தில் யோசபாத்தும் சகல ஜனங்களும் கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். பணிந்து கொள்ளுதல் மிக மிக முக்கியம். அடுத்தது வாசிங்க. கோகாத்தின் புத்திரரிலும் லேவியர்கள் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். வாசிங்க. தெக்கோவாவின் வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். இங்க நம்ம வாசிக்கிறோம், யோசபாத் என்ன சொல்லி அனுப்புறாரு? காலையில அதிகாலமே எழுந்திருந்து ஜனங்களுக்கு சொல்றாரு, எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். யுத்தத்துக்கு ஜனங்களை அனுப்பும் போது என்ன பண்ணணும்? கவனமா நல்லா யுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கணும். அப்படிதானே? எப்படி சொல்லி அனுப்புறாரு? கர்த்தரை நம்புங்கள். ஆமென். அப்ப என்ன செய்வீங்க? நிலை பெறுவீர்கள், இல்லையா? நிலைப்படுவீர்கள் என்று சொல்லி அனுப்புறார். அப்போ
அவன் அனுப்பும் போது, யுத்தத்துக்கு அனுப்பும் போதும் அவன் என்ன சொல்லி அனுப்பினான்? ஆலோசனையாக, நீங்க யுத்தத்துக்கு போகிறீங்க, ஆனா யாரை நம்பி போங்க? கர்த்தரை நம்பி போங்க, அப்பொழுது நிலைப்படுவீர்கள். புரியுதா? அடுத்தது 21ஆம் வசனத்துல, பின்பு அவன் பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். சம்பந்தமே இல்லாத யுத்தம் இது. இங்க இப்படி எங்கேயாவது யுத்தம் நடக்குமா? இல்ல. யுத்தத்துக்கு ஆயுதம் அணிந்த ஜனங்கள் புறப்படுகையில் அவர்களுக்கு முன்பாக யார் அனுப்பி நிறுத்துறான்? பாட்டு பாடுறவங்களும் நிறுத்துறான். அப்ப பாட்டு நம்ம எப்ப பாடுவோம்? பாட்டு எப்ப பாடுவோம்? உண்மைதானே? நம்ம ஜெயம் எடுத்துட்டு வந்துட்டோம்னு சொன்னா மியூசிக்கோடையும் பலவிதமான நடனங்களோடும் பாட்டு பாடி என்ன பண்ணுவோம்? இல்லையா? அப்படிதான் நடக்கும். ஆனா இங்க என்ன நடக்கும்? யுத்தத்துக்கு போகும்போதே பாடகர்களை நிறுத்தினான். ஆயுதம் அணிந்தவர்கள் பாடகர்களுக்கு அடுத்தது நிற்கிறாங்க. அல்லேலூயா. புரியுதா? அப்ப முதலாவதாக கர்த்தரை துதிக்கிற துதியை அவன் செஞ்சான், முன்னெடுத்தான். யுத்தம் செய்கிற ஆயுதம் அணிந்த யுத்த வீரர்களுக்கு முன்பாக யாரை நிறுத்தினான்? துதிக்கிறவர்களை நிறுத்தினான். பிரைஸ் தி லார்ட். அதான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை இருந்தாலும் சரி, எண்ணாகம புஸ்தகத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா சரி, ஆண்டவர் பாளையம் புறப்படும் போது எங்களில் யார் முந்தி புறப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்பார். நாங்க யுத்தத்துக்கு போக வேண்டுமானால் எங்களில் யார் முந்தி புறப்பட வேண்டும், தேசத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் எங்களில் யார் முந்தி புறப்பட வேண்டும். ஜனங்கள் எப்பெல்லாம் கேட்கிறார்களோ அப்பெல்லாம் ஆண்டவர் சொல்றது, யூதா முந்தி புறப்பட கடவன். அல்லேலூயா. யூதா என்றால் லேயாள் சொன்னாங்க, யூதா பிறந்த போது என்ன சொன்னாங்க? இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார்கள். அல்லேலூயா. புரியுதா? அப்ப யூதா என்றாலே கர்த்தரை துதிக்கிற துதி. அப்போ துதி முன்பாக புறப்பட்டு போனால் ஜெயம் நிச்சயமாகவே வரும். அல்லேலூயா. புரியுதா? அப்ப நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய உதடுகள் கர்த்தரை துதிக்கிற துதியோடு இருக்கும் என்று சொன்னால், நீங்க எப்பொழுதும் கர்த்தரை துதித்து கர்த்தரை ஆராதித்து அவருடைய மகத்துவங்களை பேசி நீங்க துதித்து நீங்கள் யுத்தத்துக்கு புறப்படுவீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நிச்சயமாக கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. இங்க யோசபாத் என்ன செய்தாரு? ஆயுதம் அணிந்தவர்கள் நின்றார்கள், அவர்களுக்கு முன்பாக யுத்தத்தை நடத்துவது முன்பாக யார் நின்றது? பாடகர்களை நிறுத்தினான். அடுத்தது அவங்க என்ன சொல்லி பாடினாங்க? அவ என்ன சொல்லி பாடினாங்க? கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. எல்லாரும் இணைந்து கோரஸாக பாடுறாங்கன்னு வச்சுங்களேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இல்லையா? அப்போ கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி எல்லாரும் இணைந்து என்ன செய்த ஆர்ப்பரிக்கிற போது, அடுத்தது வாசிங்க 22ஆம் வசனத்தில், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது. அப்ப ஆயுதம் அணிந்தவனுக்கு வேலை இல்லை. புரியுதா? அப்ப எதுக்கு ஆயுதம் அணிந்தவன் போகணும்? அல்லேலூயா. புரியுதா? இப்ப துதி செய்கிறவர்களை முன்பாடி நடத்தினாரு, அதுக்கு பின்பாக ஆயுதம் அணிந்தவனை நடத்தினான். புரியுதா? சகலவித ஆயத்தத்தோடு தான் யுத்தத்துக்கு போனான். கர்த்தர் யுத்தத்தில் ஜெயம் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினார். ஆனால் இவனுடைய ஆயத்தம் முழுமையான ஒரு ஆயத்தமாகி தான் நினைச்சான், புறப்பட்டு போனான். புரியுதா? அப்ப நம்முடைய ப்ரிப்பரேஷன் மஸ்ட். நம்ம ஆயத்தமாகி போக வேண்டியது மிக அவசியம். புரியுதா? அப்போ இவர் என்ன செய்யறார்? இவங்க எல்லா விதமான ஆயத்தத்தோடு புறப்பட்டு கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடி ஆராதித்து துதி செய்ய தொடங்கியதும், அடுத்தது வாசிங்க, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாக வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும்
மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். யுத்தம் கடைசியில் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அவங்களுக்குள்ளேயே பங்காளி சண்டை ஆகி போச்சு. ஹல்லேலூயா, புரியுதா? இவர்கள் யுத்தத்துக்கு புறப்பட்டு போனார்கள், கர்த்தரை துதித்து பாடினார்கள். ஆண்டவர் யூதாவுக்கு விரோதமாய் வந்த சேனையை அவர்களுக்குள்ளாகவே அழிந்து போகும்படி, அவர்களையே அழித்து போடும்படியா யுத்தத்தை திருப்பி விட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்கிற யுத்தம் இப்படிதான் இருக்கும். ஒரு கண்ணும் காண்பதும் இல்லை, ஒரு செவிகளுக்கும் அது எட்டுனதும் இல்லை, ஒரு சிந்தனையில் அது எட்டுவதும் இல்லை. கர்த்தர் என்ன செய்வார்? ஹல்லேலூயா. இப்படி முதல்லயே சொல்லியிருந்தாருன்னு வைங்களேன், ஒருத்தனும் புறப்பட்டிருக்க மாட்டான். அப்படிதானே? இப்படி எல்லாம் நடக்கும், அவனையே வெட்டி வெட்டி சாவான்னு சொல்லி கர்த்தர் முதல்லயே சொல்லி இருந்தா கண்டிப்பா இவன் புறப்பட்டிருக்க மாட்டான். ஆண்டவர் சொன்னார், எதிராக நீ புறப்பட்டு போ, கர்த்தர் உனக்கு செய்கிற ரட்சிப்பை நீ பார்க்கணும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இதுவரையிலும் யுத்தம் செய்கிறதுல கர்த்தர் பல விதங்களில் யுத்தத்தை நடத்துகிறவர். அப்படித்தானே? இந்த யுத்தம் இதுக்கு முன்பாக நடந்திருக்கா? இல்ல. இங்க கர்த்தர் என்ன, இவர்களுக்கு என்ன கர்த்தர் செய்கிறார்? புரியுதா? எதிரிகள் தாங்கள் அழித்துக் கொள்ளும்படியாய் அவர்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்கி விட்டார். அடுத்தது வாசிங்க. எப்படி எனில் சேயீர் குடிகளை அழித்து தீர்த்த போது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். இங்க என்ன நடக்குது? அம்மோனும் மோவாபும் சேர்ந்து சேயீர் அடிச்சான். சேயீர் புத்திரர்கள் எல்லாரும் அழிந்த பிற்பாடு இவன்களுக்குள்ளே மாறி மாறி சண்டை. ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருப்போமானால், நாம் கர்த்தருக்குள்ள நம்ம இருப்போமானால், நாம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு ஜெபிக்கிறவர்களாக இருப்போமானால், நமக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணுகிறவர்களே அவர்களுக்குள்ளாகவே குழப்பத்தை உண்டு பண்ணி அவர்களே குழம்பி போய் விலகி போகக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக வரும். ஹல்லேலூயா. இதை நீங்க பார்த்திருப்பீங்க. இது ஒருவேளை நீங்க பார்த்திருக்கலாம். இல்லைன்னா நமக்கு விரோதமாக இப்படி பலர் ஆலோசனை பண்ணுவார்கள். ஹல்லேலூயா. பலர் ஆலோசனைகளை ஏற்படுத்துவார்கள். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் ஆலோசனையில் அவனே விழுவான். கர்த்தர் நம்மை எளிதாக தப்புவித்துக் கொள்வார். ஹல்லேலூயா. யுத்தத்துக்கு வந்தது மூன்று தேசத்தார். 2 பேர் ஒருத்தனை அழிச்சான். அவன் அழிந்த பிற்பாடு இவனை மாறி மாறி கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து விட்டார். ஆமென். அடுத்தது வாசிங்க. யூதா மனுஷர் சாம கூட்டண்டையிலே வந்து இதோ அவர்கள் பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லையா? புரியுதா? அப்ப கர்த்தர் யுத்தம் எப்படிப்பட்ட யுத்தமாக இருந்தது? ஒருவனும் தப்பி போகவில்லை. வந்தது எப்படிப்பட்ட கூட்டம்? ஏராளமான ஜனக்கூட்டம், திரளான ஜனக்கூட்டம். ஆனால் ஒருவனும் என்ன செய்யல. கர்த்தர் யுத்தம் பண்ணினா இப்படிதான் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் அறகுறையாக செய்கிறவரும் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு விரோதமாக யுத்தத்தை நடத்தினால் அறகுறையாவும் செய்ய மாட்டார். புரியுதா? கொடுத்தா ஒரு கம்ப்ளீட் விக்டரி, முழுமையான ஒரு ஜெயம். ஆமென். ஆண்டவர் இப்படிதான் நமக்கு ஜெயத்தை தருவார். புரியுதா? அப்ப நமக்கு இப்படிப்பட்ட சோதனைகள் வரும் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு ஒரு பூரணமான ஜெயத்தை தருவார். இங்க அடுத்தது வாசிங்க. யோசபாத்தும் கொள்ளையிட வந்த போது எடுத்துக்கொண்டு போக கூடாதா இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள், அது அவ்வளவு மிகுதியாயிருந்தது. அடுத்த 26ஆம் வசனத்தை வாசிங்க. 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள்.
பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க. கர்த்தர் யுத்தத்தை நடத்துவேன் என்று வாக்கு பண்ணினார். இவர்களை எதிராய் புறப்படும்படி சொன்னார். இவர்கள் எதிராய் புறப்படும்படி எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தினார்கள். கர்த்தருடைய வார்த்தை வந்தபோது அந்த வார்த்தையின்படியே இவர்கள் புறப்பட்டார்கள். புறப்படுவதற்கு முன்பாக என்ன பண்ணாங்க? யோசபாத்தும் சகல ஜனங்களும் கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள், விழுந்து பணிந்து கொண்டார்கள். அப்படிதானே? அப்போ ஜெபம் பண்ணி தொழுது கொண்டு யுத்தத்துக்கு புறப்பட்டான். போன போது கர்த்தர் அந்த யுத்தத்தில் இவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். முடித்து 3 நாட்களாய் கொள்ளையிட்டு திரும்பி வர்றாங்க. திரும்ப வந்த பிற்பாடு அவன் தன் வீட்டுக்கு போகல. எப்படி என்ன செஞ்சான்? திரும்பவும் வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். மிக மிக முக்கியமான ஒரு குவாலிட்டி. அல்லேலூயா. ஒரு காரியத்தை நம்ம செய்ய முற்படும் போது ஜெபித்து விட்டு புறப்படுவதும் இல்லை செய்வதும், அது நமக்கு கர்த்தர் நன்மையாய் வாய்க்க பண்ணும் போது திரும்ப வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதும் கர்த்தருடைய பார்வையிலே மிகவும் அருமையானது. அது மிகவும் மேன்மையானது. புரியுதா? 10 குஷ்டரோகிகள் நன்மையை பெற்றாங்க இல்லையா? ஒருவன் திரும்ப வந்து அவரை பணிந்து கொண்டு அவரை தொழுது கொண்டார். புரியுதா? அப்ப எப்போதுமே கர்த்தர் நமக்கு ஒரு நன்மையை தரும்போது அந்த நன்மைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்றதுக்கு மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. யோசபாத் செய்தது என்னது? அவர்கள் வெற்றி அடைந்த போது அவர்கள் பெராக்கா என்கிற இடத்துல எல்லாரும் கூடி, சகல ஜனங்களும் கூடி கர்த்தரை ஸ்தோத்தரித்தார்கள். அடுத்தது வாசிங்க. ஆதலால் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி 27 வாசிங்க. பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் கலிகூர செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோட எருசலேமுக்கு திரும்பினார்கள். நம்ம முதல்ல வாசித்த 19:1 சமாதானத்தோட எருசலேமுக்கு திரும்பி வந்தான் இல்லையா? இங்க வாசிக்கிறோம் யோசபாத்து என்ன செய்யறாரு? மகிழ்ச்சியோட எருசலேமுக்கு திரும்பி வந்தான். அடுத்தது அவர்கள் தம்புருக்களோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகைகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தார்கள். அடுத்தது என்ன பண்ணாங்க? கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தார்கள். அடுத்தது 29. கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம். இந்த சம்பவத்தை சுற்றி இருந்து கேள்விப்பட்ட அத்தனை பேரும் பயப்பட்டாங்க. புரியுதா? கர்த்தரால் உண்டான பயங்கரம் உண்டாயிற்று. அடுத்து 30வது வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதனால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாய் இருந்தது. அல்லேலூயா. இப்படி சுற்றுப்புறத்தில் இருந்த எல்லா எதிரிகளையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? எல்லா இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத என்ன செஞ்சார்? இளைப்பாறுதலை யோசபாத்துக்கு கட்டளையிட்டார். யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாய் இருந்தது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப எருசலேமுக்கு மகிழ்ச்சியோடு திரும்ப வந்தான். எருசலேமுக்கு சகல ஜனங்களோடும் தேவாலயத்துக்கு பூரிகைகளோடும் தம்புருக்களோடும் வந்தான். யோசபாத்துடைய ராஜ்யபாரம் அமெரிக்கையாக இருந்தது. அல்லேலூயா. அடுத்த கடைசியா அந்த 31 வாசிங்க. யோசபாத் யூதாவை அரசாண்டான். அவன் ராஜாவாகிற போது 35 வயதா இருந்து 25 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவனுடைய தாயின் பேர் அசுபாள். எத்தனை வருஷம் அரசாண்டு இருக்கிறாரு? 25 வருஷம். அப்போ யோசபாத்தினுடைய முதல் எருசலேமுடைய ரிட்டர்ன் ஒரு பெரிய குழப்பம் இல்லையா? அந்த குழப்பத்தின் மத்தியில கர்த்தர் அவனை பாதுகாத்து திரும்ப எருசலேமை கொண்டு வந்தார். 2வது முறை என்ன செய்யல? தப்பு பண்ணவே இல்லை. ஆமென். 2வது முறை யுத்தத்துக்கு கர்த்தரை சார்ந்து போனான். முதல் முறை யுத்தத்துக்கு அவனாகவே போனான்.
புரியுதா? இஸ்ரவேல் ராஜாவை சார்ந்து போனான். இரண்டாவது முறை அவன் கர்த்தரை சார்ந்து போனான். கர்த்தர் அவர்கள் யுத்தம் இல்லாமல் ஜெயம் எடுக்கும்படியாக பார்த்து கொண்டிருக்கும்படியாய் செய்து ஆண்டவர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்போ ஒரு முறை நம்ம தவறு பண்ணினாலும் ரெண்டாவது முறை என்ன செய்யக்கூடாது? தவறு பண்ணக்கூடாது. கர்த்தர் நமக்கு அநேக நேரங்களில் ஒரு லைஃபை தருவார். புரியுதா? ரெண்டாவது முறையும் தப்பு செய்யக்கூடாது, திரும்ப திரும்ப தப்பு செய்யக்கூடாது. யோசபாத்தினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நமக்கு கற்றுத்தந்த பாடம் இது. ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளினாலே நம்மை ஆசீர்வதி